ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது விஜய் ஆண்டனி நடிப்பில் ரிலீஸ் ஆன சக்தி திருமகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ விஜய் ஆண்டனி புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் அதை சரி பண்ணுற ஆளாக இருக்காரு. ஹீரோவுக்கு வார்டு கவுன்சிலரில் ஆரம்பித்து ஐஜி, எம்எல்ஏ, சிஎம், பிஎம் இப்படி எல்லார்கிட்டையும் ஓரளவு கனெக்ஷன்ல இருக்காரு. இந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி மோசடியில ஈடுபட்டு கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஒரு பெரிய அரசியல்வாதிக்கும் ஹீரோவுக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையால ஹீரோ என்னென்ன கஷ்டப்பட்டாரு, கடைசியா ஹீரோ அந்த அரசியல்வாதிய பழி வாங்கினாரா இல்லையா, இதுதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை பொலிட்டிக்கல் டிராமா மூவிக்கு ஏத்த மாதிரி இருக்கு. படத்துல அரசியல்வாதிங்க மக்களை எந்த அளவு கீழ்மட்டமா நினைக்கிறாங்க அப்படிங்கறதையும், பணத்துக்காக அரசியல்வாதிகள் நாட்டையே வித்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் படத்துல காமிச்சிருக்காங்க. அது ரியாலிட்டியா இருக்கு. படத்தோட ஹீரோ விஜய் ஆண்டனி எப்போதும் போல தன்னோட கேரக்டரை சட்டில்டா நீட்டா பண்ணிருக்காரு. படத்தோட பிளாஷ்பேக் போர்ஷன்ல வர வாகை சந்திரசேகரோட காட்சிகள் படத்துல தரமா இருக்கு. வாகை சந்திரசேகர் மூட நம்பிக்கைக்கு எதிராகவும் மக்கள் சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில விஷயம் பண்ணுவாரு. அது படத்துல பிரமாதமா இருக்கு. படத்துல உள்ள சில டயலாக் நோட்டபிளா இருக்கு. படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதை ஓரளவு பரவாம இருந்தும் ஸ்கிரீன் பிளே சுத்தமா சரியில்லை. ஒரு கட்டத்துக்கு மேல கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அது பாட்டுக்கு எங்கெங்கேயோ கண்ணா பின்னான்னு படுமோசமா போயிட்டு இருக்கு. படத்துல விஜய் ஆண்டனி சில சதி வேலைகள் பண்ணி சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாரு. அதெல்லாம் சுத்தமா சரியே இல்ல. படத்துல லாஜிக் மீறல் ஓவரா இருக்கு. விஜய் ஆண்டனி மொபைல்ல மத்தவங்கிட்ட பேசிய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவாரு. அதெல்லாம் எப்படின்னே புரியல. படத்துல தலைக்கு மேல நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனைய சரியா எக்ஸ்பிளைன் பண்ணவும் இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் படத்துல டீடைல்டாவும் காட்டவும் இருக்காங்க. படத்தோட வில்லன் கேரக்டர் ரொம்ப வீக்கா இருக்கு. படத்துல உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்ல ஒழுங்காவே டிசைன் பண்ணல. படத்தோட ஹீரோயினி இந்த படத்துல சில சீன்ஸ் வராங்க. அவங்க வர போர்ஷன் படத்துல இல்லாட்டாலும் படத்துல எந்த குறையும் இருந்திருக்காது. படத்துல நிறைய சோசியல் மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல ஒன்ன கூட ஒழுங்காவே கன்வே பண்ணல. படத்தோட ஃபேமிலி போர்ஷனும் எமோஷனல் சீன்ஸும் நம்மள ஒரு இடத்துல கூட கனெக்ட் பண்ணல. வாகை சந்திரசேகர் வார காட்சிகளை தவிர வேற எந்த காட்சியும் படத்துல உருப்படியே இல்ல. இந்த மட்டமான படத்தை மனசாட்சியே இல்லாம 2.5 மணி நேரத்துக்கு மேல ஜவ்வா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை அருண் பிரபு டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விஜய் ஆண்டனி, வாகை சந்திரசேகர், செல் முருகன், ரினி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ரொம்ப ஒரு பிலோ அவரேஜான பொலிட்டிக்கல் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.